Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில இருந்து ஃப்ராங்ஸ் தாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். சோ கார் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி நம்ம சேனல்ல கார் vlog பார்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லாஸ்டா கார் vlog போட்டு அரௌண்ட் 1 to 2 months கிட்ட ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராங்ஸ் ரிவ்யூ கிடைச்சது. அதனால தான் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் கார் கொடுத்த நம்ம பிரதருக்கு பாத்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ராங்ஸ் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டேஸா மார்க்கெட்ல நல்லாவே சேல் ஆயிட்டு இருக்கு. அந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா மாருதி சுசுகில இந்த அளவு லுக்கா ஒரு காரை ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காரை வந்து செதுக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த காரை பத்தி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ல டிரைவ் எடுத்துட்டு போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காரை வந்து சோலோவா ரிவ்யூ பண்ண போறேன். ஏன்னா என் கூட நான் யாரையுமே கூட்டிட்டு வரல. இன்னைக்கு நான் எப்படி எடுக்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வீடியோ வந்து வேற லெவல்ல இருக்கும் போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் பிடிச்சினா வரும் இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இந்த கார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த கார் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தைரியமா சோலோவா வந்திருக்கேன் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டரா. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 86 bhp பவர் அண்ட் 130 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஸோ போகும்போது காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் ஓட்டிட்டு வந்தப்போ நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா பவர் வந்து சூப்பரா இருக்குங்க. நான் போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதான் லுக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத முன்னாடி கேட்டிருப்பேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா டெல்டா பிளஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். இதுலயே பாத்தீங்கன்னா டெல்டா அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு. அண்ட் டீசல் வேரியன்ட் அண்ட் பாத்தீங்கன்னா இது 3 சிலிண்டரும் பாத்தீங்கன்னா இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 சிலிண்டர் வருது. இதுலயே 3 சிலிண்டரும் பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 11.20,000 கிட்ட பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆன் ரோட் பிரைஸ். அந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டெலிவரி எடுத்த வீடியோவே நம்ம சேனல்ல இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 year முன்னாடி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நார்மல் வேரியன்ட்ல உங்களுக்கு ஹாலஜன் ஹெட்லைட்ஸ் தான் வருங்கிற மாதிரி ப்ரோ சொன்னாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல டிஆர்எஸ் வந்துருது, இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதுலயே வந்துடும். ஸோ தெரியுதா? அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுசுகியோட பேட்சிங் கொடுத்துறாங்க. அண்ட் ரேடியேட்டர்ஸ் கிரில்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா யூனிக்கான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வியூ பக்காவாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதான் வியூ. ஸோ ஓகேவா, பார்த்துட்டிங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் வந்துடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் செக்ஷன் வந்து 195 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் வந்துடுது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம் பிரேக்ஸ் தான் வருது. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, யூனிக்காக. எனக்கு இந்த ஷேப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏரோடைனமிக் பாடினும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அப்படியே பின்னாடி காற்று தள்ளுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கார் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன்ல தான் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்கன்னே சொல்லுவேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெக்ஸா பேட்சிங் கொடுத்துருக்காங்க. இதான் பாத்தீங்கன்னா பேக் வியூ. ஸோ பேக் வியூ பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ராங்ஸ் அப்படிங்கிற மாடல் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர் வியூ கேமரா பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்சார்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து பார்ப்போமா, நல்லா இருக்குங்க. பின்னாடியுமே உங்களுக்கு டிஆர்எல்ஸ் வந்துருங்க. ஸோ பாத்தீங்களா, தெரியுதா? அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்இடியில தான் கொடுத்துருக்காங்க, டேஞ்சர் லைட்ஸும். ஸோ உங்க பார்த்தா தெரியும், நல்லா இருக்குல்ல இந்த டிசைனு, பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. அந்த ஒரு வெயிலில் நான் இந்த கலர் காரை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ளே போய் உட்காந்தாத தெரியும் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த சைட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓப்பனிங்க்கு இந்த சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வியூ எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே சன்ரூஃப் கிடையாது இந்த காரில். ஸோ 11 lakhsக்கு சன்ரூஃப்லாம் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மாருதி சுசுகில சொன்னாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில் லேம்ப் வந்துடுது. ஸோ தெரியுதா அந்த இடத்துக்கிட்ட? ஸோ அங்கே வருது பாருங்க. அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் கொடுப்பாங்களே அதே மாதிரியான கீ தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்குது, லாக்கு அன்லாக்கு. ஸோ வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் கொடுக்கல. அப்படியே பேக் சீட் போயிடுவோமா, பேக்கில் போயிட்டு உட்காந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உள்ளே வந்துட்டோம்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேணும்னா இதை நீங்கள் சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தனியாகவே கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர காசுலாம் மோஸ்ட்லி வந்துடுது. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் வேணானாலும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தாங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து உங்களுக்கு லெக் ரூமே நல்ல பயங்கரமாக இருக்குது. ஸோ அதாவது எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த இடத்துக்கிட்ட. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 seater காரு. ஸோ சென்டரில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே
அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 3 அதாவது ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இருக்குது. சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஏதாவது லக்கேஜஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் வந்துடுது பின்னாடியுமே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டர்ஸ் வந்துடுது. அண்ட் லைட் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி சின்னதாக இது வந்து ஸ்பேஸ் இருக்குது. எதுக்குன்னா ஏதாவது நீங்கள் ஃபைல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கார் டைப்பில் சி டைப்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஓகே இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. அப்படியே இங்கேருந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இதாங்க. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இது மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் காரு. அண்ட் வியூ எப்படி இருந்து எடுக்க போறேன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹெட் ரெஸ்ட், இதை வந்து தூக்கி வச்சிருக்கேன்ல. ஸோ ஐஃபோனை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஹெட் ரெஸ்ட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போறேன். ஸோ நீங்க யாரும் கார்ல வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா இது பழைய டெக்னிக் தான், பட் இருந்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். அதனால உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கிடுங்க. தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனை இதில் வச்சு லாக் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த வியூ நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்படி தான் வச்சு நான் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போறேன். ஸோ எப்படி இருக்குங்கிறத ரிசல்ட்டை நீங்களே பார்த்து சொல்லுங்க. அண்ட் வாங்க அப்படியே டிரைவ் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி போயிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாங்க அப்படியே ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட்ல உட்காருவோம். அனலாக் தான் வருது உங்களுக்கு. ஆர்பிஎம் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர்ஸுமே அனலாக்ல தான் வருது. சென்டரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா உங்களுக்கு கியர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ கியர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறதுக்கு, ஹீட் இன்ஜின் ஹீட் எவ்வளோ இருக்குது, அண்ட் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக்ஸில் தாங்க வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிக்கான ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டச்சுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டச் இருக்குது, தெரியுதா? ஸோ நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே இருக்குது ஃபோட்டோ. நம்ம ஏதாவது கொடுத்து திடீர்னு கத்திடுச்சுன்னா போச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேமே இப்போ வர எல்லா காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வரும். எதுக்காகனா வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மேனுவலாகவுமே பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்களா சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், நியூட்ரல் அண்ட் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்ஸ் இங்கே வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் ஏசி விண்ட் அங்கே சென்டரில் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சைடில் அந்த சைடு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கிட்ட வந்துடுது. ஸோ ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏசியும் பார்த்தீங்கன்னா போட்டேன். ஆக்சுவலாக முடியலங்க, பயங்கரமான வெயில் அடிக்குது. அண்ட் ஸ்டேரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்ஸ் அண்ட் வால்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கால் கனெக்டிவிட்டி, ஸோ உங்களுக்கு யாரும் கால் பண்ணாங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கிட்ட வந்துடுது. வாங்க மிரர்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஸோ அப்படியே போவோமா. ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் யூஎஸ்பி டைப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேமே அது என்னமோ தெரியலங்க. சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, சேஃபா ஓட்டுங்க. ஸோ எந்த கார் டிரைவ் பண்ணாலும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கதை ஆச்சுன்னா, ஐஃபோன் எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் ஆயிரும். அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்பயும் அதே தான் ஆச்சு. மூச்சை போட்டு பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் பேசினேன், பட் ஒண்ணு கூட ரெக்கார்ட் ஆகல. இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து போடுறேன். உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அது மட்டும் தான் கேட்கறேன். வேற என்ன கேட்க போறேன் சொல்லுங்க. இந்த ஒண்ணு பண்ணுங்கப்பா. இந்த 15 நிமிஷம் நான் கஷ்டப்பட்டதுக்காகவாது. சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு 15 நிமிஷம் ஆப்போசிட் ரோட்ல போய் பேசிட்டு வந்தாங்க, ஒண்ணு கூட ரெக்கார்ட் ஆகல. சரி வாங்க, என்னமோ ஒண்ணு எல்லாமே நன்மைக்கே நினைச்சிட்டு போனோம்னா லைஃப் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா போகும். எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ப்ரெஷரா நம்ம மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா செட்டே ஆகாது. அண்ட் ஓகேங்க, வாங்க நான் திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரைடு. ஏன்னா நம்ம அண்ணனோட வண்டி, அதனால பிரச்சனை இல்லை. இதே வேற யாராவது வண்டியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இனிமே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அது பின்னாடி ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது கார் ரிவ்யூஸ் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஓகேங்க, ஸோ ஃப்ரான்ஸ் பற்றி சொல்லணும்னா ஓட்டத்துக்கு சூப்பராக இருக்குது. இந்த சின்ன சின்ன பேட்ச்லுமே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியல எந்த அளவு பம்பும். அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான 5 சீட் இருக்காரு. உங்கள் ஃபேமிலியில் யாரும் இந்த கார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக சஜஸ்ட் பண்ணுங்க. சூப்பரான காரு, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நான் ஆக்சிலேட்டர்லேருந்து காரே எடுத்துட்டேன். ஈஸியாக பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு 100+. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு
பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். அண்ட் ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா பார்க்கலாம் இந்த வண்டியை. ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ ரோட் சைடில் பெரம்பலூர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டுங்க. ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ஸ் வந்துடுது. பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்கு. அண்ட் ஹாரன் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அழுத்துறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா கார் சூப்பரா இருக்குங்க. ரொம்பவே காம்பாக்டானது. அண்ட் பாத்தீங்கன்னா பைக்கை நீங்க ஈஸியா வளைச்சு ஓட்டுவீங்களா டிராபிக்ல, ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதையுமே நீங்க வளைச்சு ஓட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க, ஈஸியா வரலாம். அதுவும் இல்லாம நீங்க மேனுவல் ஓட்டுற மாதிரியே தான் இந்த கார் இருக்கும். என்னன்னா பர்சனலா இந்த 11 lakhsக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நீங்க கியர் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியுங்க. அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்றீங்க அப்படிங்கிற ஃபீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டிக்குள்ளேயே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா அது சேஞ்ச் ஆகுறது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுங்கிறத நான் சொல்ல வரேன். வேற எதுவும் கிடையாது. அந்த ஐபோன் திரும்பி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தா சரிதான். ஏன்னா அப்படிதாங்க ஆஃப் ஆயிடுச்சு. அதிகமா டெம்பரேச்சர் ஆனாலே, ஏன்னா ஹீட் அந்த அளவுக்கு வெளியே இருக்குங்க. தலைவர் பாத்தீங்கன்னா போனை பார்த்துக்கிட்டு தூங்குறாரா போனை பாக்குறாருன்னே தெரியல. அண்ட் ஓகேங்க, ஃப்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டத்துக்கு சூப்பரான ஒரு கார்னு சொல்லலாம். நீங்க ஃபேமிலிக்கு ஒரு 5 சீட்டர்ல ஒரு நல்ல கார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கார் ஒரு பர்சனல் சாய்ஸாவே வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா இருக்கு. நீங்க போயிட்டு ஷோரூம் சைட்ல டெஸ்ட் ட்ரைவ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஸோ இந்த காரு. மத்தபடி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த கார்லயே இருக்கு. ஸோ என்னதான் ஒரு ரிவ்யூல எங்களால சொல்ல முடிஞ்ச அளவு தான் சொல்ல முடியும். ஸோ பர்சனலா உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது எல்லாமே நீங்க ஓட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால முடிஞ்சா டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. ஸோ டர்ன் பண்றேன், டர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் கொஞ்சமாவது மழை பெய்யலாம், பட் மழை பெய்யல. அண்ட் இதுல ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு டிராபிக்ல போய் நிக்கிறீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து பிரேக் பண்ணிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக் வந்து கால் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வர மோஸ்ட்லி எல்லா கார்ஸ்லயுமே இருக்கு. அண்ட் திஸ் 11 lakh கார் இந்த கார்லயுமே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் திஸ் வாஸ் ரியலி கூல் மேன். நல்லா இருக்கு காரு, ஓட்டுறதுக்குமே சரி. ஏகப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, டர்ன் பண்ணிடுவோமா? கமான். அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் டு செகண்ட் கியர் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த கியர் பாத்தீங்களா சேஞ்ச் பண்ணும்போது வண்டி உட்காந்து தான் எழுந்திருக்குது. அது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதில் நான் ஃபீல் பண்றேன். மற்றபடி ஓகேங்க. நான் பாத்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் மாத்திடுவோமா? வாங்க முன்னாடி வச்சு பேசுவோம். தட் பீஸா நல்லா இருக்கு. இப்போ வர கார் மாருதி சுசுகில எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ஃபினிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே கிரேட்டான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி இருக்க கார்லாம் நார்மலா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இப்ப இருக்கிற கார் எல்லாமே பாத்தீங்கன்னா இது ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ், பின்னாடி டெயில் லேம்ப்ஸ்மே எல்இடில கொடுத்து ரொம்ப பிரீமியமான கார் செக்மெண்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 2 ஏர் பேக்ஸ் இருக்கு, சேஃப்டிக்குலாம் பஞ்சமே கிடையாது. இதான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து வியூ நல்லா இருக்கா? அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு டிஎஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் கொடுக்கல, ஏங்கிறது தான் எனக்கும் தெரியல. ஓகே, இந்த லேக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம் தான். ஆட்டோக்காரர் எங்க வரீங்க? போமா. ஜஸ்ட் ஊருக்குள்ள ஓட்டுறதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெஹிக்கிள்ங்க. நல்லா இருக்கு. அதுவும் நம்ம மேனுவல் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறது தான் ரொம்பவே டிஃப்ரெண்ட். பட் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், என்னடா ஆட்டோமேட்டிக்ல வந்து டக்குன்னு நமக்கு அந்த பிரேக்கு கிளச் அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். பிரேக்கிங் பாத்தீங்களா நல்லா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவுதான் ஸ்பீடா போனாலும் உங்களுக்கு நான் கரெக்டான ஒரு பிரேக்கிங் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகேங்க, எங்க போனா சேஃபா போங்க. அண்ட் கார்ஸ்லாம் போனீங்கன்னா பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. ஏன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல வந்துருச்சு இப்போ ரீசெண்ட் டேஸா. அண்ட் அதுக்குள்ளெல்லாம் போட்டி போட்டு போகணுங்கிறதெல்லாம் நம்ம எண்ணமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு டெஸ்டினேஷன் போனாலும் சேஃபா போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு போச்சுடா. என்னாச்சுன்னு தெரியலையே. எப்பா நமக்குன்னே வருவீங்களா? ஆக்சுவலா ஆக்சிடென்டா என்னன்னு தெரியல. ஆக்சிடென்ட் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, விழுந்துட்டாரு போல. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சிடென்ட் பத்தி. அதுக்குள்ள இங்க ஒரு சம்பவம். அண்ட் ஓகே ஃபேமே, ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு 15 நிமிஷம் கிளிப் கிடைச்சிருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா அந்த ஐபோனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஓவர் டெம்பரேச்சர் ஹை ஆயிடுச்சுன்னா வீடியோ கூட எடுக்காது போல, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் ஓகே, அதான் சொன்னல, எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிருவோம். அண்ட் ஓகேங்க, சேஃபா போங்க கைஸ். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்து என்ன கார் போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல. மாடு
டேய் என்னங்கடா எல்லாம் சொல்லி வச்சுட்டு செய்றீங்களா? ஐயோ ஓகே, பத்திரமா போயிட்டு அண்ணன்ட்ட கொடுத்துருவோம். இதெல்லாம் நான் நார்மலா ரோட் சைட்ல நடக்கிறது தான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவாங்க, அண்ட் பார்த்து பத்திரமா இருங்க. அந்த அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது கார் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன், ரிவ்யூ பண்ணிக்கிறேன். புது கார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. பட் கார்ஸ் எதுவுமே எனக்கு கிடைக்கலங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் உங்க மூலியமா கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். கார் கொடுத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாத்துக்குமே ஒரு ரிவ்யூ பக்காவா கொடுத்துருவேன். அண்ட் ஃப்ராங்க்ஸ் பர்சனலா பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கார்னே சொல்லலாம், ஒரு 5 சீட்டர் கார். ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. சூப்பரான கார் கைஸ். ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.